காரை ஏற்றி அந்த பையனை கொண்டு இருக்கான். முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏவோ ஏதோ இருந்திருக்காரு, பிரமுகர் கே நகர் தனசேகரனின் பேரன் ஒரு இளைஞனை கொண்டுட்டான். எதுக்காக கொண்டான்னு தெரியுமா? ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆணவ கொலை தாண்டா. திமுகவில் முக்கியமான ஆள் இவன், காரை ஏற்றி கொண்டவன். அவன் வந்து சரணடைய வரான் பாருங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவனுடைய மைண்ட் செட் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஒரு பெரிய கார் பொலிரோ மாதிரி இருக்க ஒரு கார்லேருந்து வந்து டஃப்பாக இறங்குறான். அப்படி இறங்கின அந்தவன் அவனை சுற்றி வெள்ளையாக 4 ஒரு 10-20 பேர் குண்டர்கள் மாதிரி நிற்கிறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். இப்படி எங்கேயாவது ஒரு அரசு ஒருத்தனை கொண்டுட்டு இவ்வளோ தைரியமாக உங்களால் நடந்து போக முடியுமா? அவனால் நடந்து போக முடியுது அப்படின்னா திமுகவினுடைய அந்த பவர். நாட் ஒன்லி திமுக, நான் சொல்கிறது எல்லா அரசியல் கட்சியும் இது சாரும். கொஞ்சமாவது தூக்கத்திலேருந்து வெளியேறுங்கள். கொஞ்சமாவது அந்த 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 சாக்கடையிலேருந்து வெளியேறு வந்து உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அரசியல் பின்புலம் இருக்கிறது என்றால் என்னை எவன்டா தொற்ற முடியும்? நான் பேரண்டா, யாருக்கு பேரண்டா? திமுகவினுடைய முன்னாள் பிரமுகனுடைய பேரண்டா. அங்கே போய் அவன் வாக்குமூலம் என்ன தெரியுமா கொடுத்துருக்கான்? நான் வந்து பயம் காட்டுறதுக்கு தான் வண்டி அப்படி ஆப்ரேட் பண்ணேன். வண்டி தெரியாமல் அங்கே போய் அவன் மேலே ஏறிடுச்சு. என்னுடைய குற்றமே கிடையாது, வண்டி தானாக போயிடுச்சு. இப்போது ஆக்சிடென்ட் கேஸில் அவனுக்கு உடனடியாக ஜாமீன் கிடச்சிரும். இவன் வெளியில் வந்துடுவான்.